அப்போ இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது எப்படின்றது நம்ம பார்க்கிறோம். தேவராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். இந்த தேவராஜ்யத்துக்கு நம்ம எல்லாம் பணியாட்களா இருக்கிறோம். ஆமென், ஆமென். இது மறைக்குதா? இல்ல இல்ல, சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு இருக்கோம். லூக்கா 10 1 ல இருந்து 11 கடகட வாசிங்க, டக்குனு போயிடலாம். ஓ, எங்க அனுப்புறாரா? புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புறேன். அல்லேலூயா. ஒண்ணு நிச்சயம், ஓநாய்களுக்குள்ள தான் போறீங்க. ஆண்டவர் சொன்ன நான் உன்னை அனுப்புறேன். ஆமென், அல்லேலூயா. வானத்தில பூமியில சகல அதிகாரம் இருக்கு, நான் அனுப்புறேன். ஏன் சார்பா நீ போற? ஆனா தைரியமா போ. பக்கத்துல சொல்ல, தைரியமா போ, நீ தனியா போல. நிறைய பேருக்கு பயம் ஊழிய செய்யறதுக்கு. என்ன கேட்டாங்கன்னா, ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அனுப்புறார். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயப்படாது, ஹவுஸ் ஓனரை பார்த்து பயப்படாதீங்க. ரட்சிக்கப்படாத ஹவுஸ் ஓனர் சொல்றேன். ஆமென். நம்ம ஹவுஸ் ஓனர் ரட்சிக்கப்பட்டாரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து தைரியமா பேசுங்க. ஐயோ, அவங்கள பார்த்து தைரியம் பேசு. பெரிய முதலாளியை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு நாகம்மான் என்கிற ஒரு பெரிய முதலாளி கிட்ட ஒரு அடிமை பெண் வேலை செஞ்சாங்க. சுவிசேஷம் சொன்னால, எங்க ஊருக்கு போங்க, அங்க ஒரு தேவ மனுஷர் அவன் ஜோமானந்த கிறிஸ்துவலாம், அதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். அவங்களுக்கு எங்க போனா விடுதலை கிடைக்குமோ அந்த இடத்தை காட்டுறதுதான் சுவிசேஷம், அதை சொல்றதுதான் விசுவேஷம். ஆமென், அதான் விஷயம். அப்போ அவன் விடுதலைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் விடுதலைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிற இயேசுவை அவனுக்கு கொடுக்கணும், காட்டணும், அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. சரி, அவ போனோம். அடுத்த வசனம் வேகமா. சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். அது போகும்போது நீங்க வேற அங்க காலைல என்ன சமைச்சீங்க, என்ன புடவை வாங்குனீங்க, என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. ஜெபத்தோடு போங்க. தேவையில்லாத பேசாதீங்க, அது கலவரம் ஆயிடும். வழியில இருக்கிறவனுடைய பேசாதீங்க. எங்க போறீங்க? எங்க போறீங்க? டாக்ஸில எடுத்துட்டு போறீங்க? என்ன இங்க புதுசா வரீங்க கேக்குறாங்களா இல்லையா? அவங்க நினைச்சுப்பாங்கன்னா ஏதோ அரசாங்கத்துல வர நினைச்சுப்பாங்க, இல்ல பேங்க்ல இருந்து வர நினைச்சுப்பாங்க. எப்படியாவது நீங்க எதுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ ஒரு சில வார்த்தை சொல்லிட்டு ஒரு சிலரை பார்க்க போறோம் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணிட்டோம் பேசிட்டு நீங்க உள்ள போயிடணும். அல்லேலூயா. வினவக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுல தேவையில்லாத பிரச்சனை வரும். போங்க போங்க, பிரச்சனை வரும். கவனிங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க. இப்போ ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு அல்லேலூயா, ஆமென். ஒரு வீட்டுல சமாதானம் சொல்லணும். அந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்கு சமாதானம் வரணும். வீட்டுக்குள்ள போனோம். நம்ம சபையில ஒருத்தர் இருந்தாரு, சமாதானம். அவர் இப்ப இருக்கிறது இல்ல, சமாதானம் சொல்லுவாரு. நல்ல ஒரு பழக்கம். ஆமென். நீங்க அதை சொல்லணும். வேதம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம். ஆமென். ஏன் சொல்றாரு? அதிகாரத்தை ஆண்டு கொடுக்க. நீ சொன்னா நடக்கும். நீ வாயை திறந்து சொன்னா, நான் சொன்னல, ஜீவனை விரும்பணும், ஜீவனை பேசணும். வாயில வேற தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாம ஜீவனை பேசினா இந்த வீட்டுக்கு சமாதானம். அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கும், அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கும், அந்த குடும்பம் சண்டை போட்டு இருக்கும், நைட்டெல்லாம் சண்டையில இருக்கும். நீ போய் சொல்லும் போது உங்க வீட்டுக்கு சமாதானம் வருமா? நீங்க சொன்னா நடக்கும். என் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதுதான் விசுவாசம். இந்த அதிகாரத்தோட புறப்பட்டு போங்க. ஒண்ணுமே தேவையில்ல. உங்க கையில பணம் இருக்கணும், நீ பெரிய பணக்காரனா இருக்கணும், நீ பெரிய கார்ல போய் இறங்கணும், உனக்கு நிறைய சொத்து இருக்கணும், அதெல்லாம் இல்ல. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதிகாரம் இருக்கு. இயேசு உனக்குள்ள இருக்காரு. பயப்படாதீங்க. நானே கடன் பிரச்சனை இருக்கேன், நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நான் எப்படி இன்னொரு சத்தமா சொல்லுங்க அம்மா, எனக்கு சமாதானம். ஆமென். இந்த வாய்க்கு, இந்த வார்த்தைக்கு, இந்த நாவுக்கு அதிகாரம் இருக்கு, சக்தி இருக்கு. இந்த உலகத்தை கண்டுபிடிச்சு என்னென்னமோ பார்க்கறான். நீங்க ஒரு மரத்தை பார்த்து பேசினா கூட அது கனி கொடுக்கும். ஒரு மரத்தை பார்த்து பட்டு போனா கூட அது பட்டு போகும். அப்பேற்பட்ட வல்லமுள்ள ஆள் நம்மலாம். நாய் பூனையெல்லாம் பார்த்து ஒரு மரத்தை பார்த்து திட்டிச்சுன்னா அது உரைக்காது. நீங்களும் நானும் சொன்னா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, வேகமா அடுத்து
சமாதானம் உண்டாக்குறது. முதலாவது ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும். வீட்டுக்குள்ள போய் ஏக்கா இந்த டிவி எங்க நல்லா இருக்குது, வீட்டுக்குள்ள போனா அவங்க வீடெல்லாம் அப்படியே லுக் விட்டு இது நல்லா இருக்குதே என்ன கூட வாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஐயோ இதோ புறவை. அதை எப்படி சொல்லணும்னா அது அப்புறமா சொல்லணும், இப்ப சொல்லக்கூடாது. ஆமா, கொஞ்ச நேரம் உட்காந்து டீலாம் தண்ணிங்களையும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பேசிட்டுனா அவங்க எந்த ஊர் என்ன எல்லாம் பேசிட்டீங்கன்னா அக்கா நீங்க வீடு அழகா வச்சிருக்கீங்க, அக்கா நீங்க இந்த இதெல்லாம் டெக்கரேஷன் தான் அதுன்னு வீடுலாம் அழகா இருக்கும்போது அக்கா நீங்க வீடு அழகா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வீடு விருப்பத்தை வந்திருக்கியா நீ அப்படியே உற்று பார்க்கணும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் அங்க இருக்கும், அழகா டெக்கரேஷன் பண்ணி ஏதாவது வச்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது அதுக்குதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க வந்தது இந்த புருஷனால. ஆப்போசிட் இல்லம்மா சமாதானம். அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். நீ நம்பு வருதா இல்லையா சவால் வேணும். நீங்க இப்பதான் ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. உண்மைதான் உன் வீட்டுல சமாதானம் இருக்கு. நீ கரெக்டா சொன்ன, கரெக்டா தான் சொல்ற நீ. ஆனா நான் சொல்றேன் என் வீடு அப்படிதான் இருந்து ஒரு நாள்.